வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள். தமிழ் புத்தாண்டாகப்பட்டது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பராபவ வருடம் அப்படின்ற மாதிரியாக ஆரம்பிக்குது. இந்த பராபவம் அப்படின்னு சொன்னோம்னா சுழற்சி முறை அப்படின்னா அதற்கு உண்டான ஒரு பொருள். ஆனால் ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த பராபவ வருடத்துல ஒரு சுழற்சி அப்படின்றது வெற்றி அப்படின்றது ஒரு தோல்வியையும், தோல்வி அப்படின்றது ஒரு வெற்றியையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த பராபவ வருடம் இருக்க போகுது. யார் யாருக்கெல்லாம் நீங்க நன்மைகள் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும், தோல்வியே இல்லாத சில நபர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு தோல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் தான் இந்த பராபவ வருடம் இருக்க போகுது. இந்த வருடத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வருடம் ஆரம்பிக்கும் போது அந்த சூரியன் சுக்கிரன் சேர்க்கை அந்த மேஷ ராசியில இருக்கு, மிதுன ராசியில குரு பகவான், அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், அடுத்து சனி பகவான் மீன ராசியில இருக்கிறார். இதுதான் வருடம் ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த வருட பலன்களை நம்ம தீர்மானிக்கும் போது வருட கிரகங்களாகப்பட்ட அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி, அதாவது வைகாசி மாதம் 17ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். மிதுன ராசியிலிருந்து உச்சம் பெற போறார். கடக ராசிக்கு சென்று அங்க உச்சம் பெற்ற ஒரு குரு பகவானா பெயர்ச்சியாக போகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் திரும்பியும் அதிசாரம் பெறுகிறார். அதிசாரம் அப்படின்னா விரைவாக நகர்ந்து சென்று அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகிறது தான் அதிசாரம். இந்த அதிசார ஒரு பயிற்சியாகப்பட்டது ஐப்பசி மாதம் நிகழக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி அந்த குரு பகவான் மீண்டும் அதிசாரம் பெற்று வருகிறார். இந்த குரு அதிசார நிவர்த்தி ஆகப்பட்டது 25ஆம் தேதி ஜனவரி மாதம், அதாவது தை மாதம் 10ஆம் தேதி இந்த குரு அதிசார நிவர்த்தி அடைகிறார். இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகங்களின் பெயர்ச்சி. அடுத்து ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிழல் கிரகங்களாகப்பட்ட அந்த சர்ப்ப கிரகங்களின் பெயர்ச்சியாகப்பட்டது கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி அந்த கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கும், ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும் பெயர்ச்சியாகி வருகிறார். இது வக்ர கிரகங்கள் அப்படின்றதுனால அது ரிவர்ஸ்ல தான் எப்போதுமே இதனுடைய சுழற்சி இருக்கும். சனி பகவான் இந்த தமிழ் வருடத்துல பராபவ வருடத்துல மீன ராசியில இருந்து வக்ரம் அடைகிறார். எப்போ வக்ரம் அடைகிறார் சனி பகவான் அப்படின்னு பார்க்கும்போது கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். இந்த வக்ரம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரியான இந்த பராபவ வருடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார நிலவரங்களின்படி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்க போறோம். அந்த பலன்கள்ல நமக்கு என்ன மாதிரியாக இருக்கு, ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்கு, நீங்க எந்த மாதிரியாக சில விஷயங்களை மாற்றிக்கணும் அப்படின்றது தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் பராபவ வருடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டாலும் சனி பகவான் அந்த பாத சனியாக கடைசி 2.5 வருடத்துல இருக்கிறார். அதனால கொஞ்சம் நீங்க ரிலாக்ஸ் ஆனாலும் கொஞ்சம் இடத்துல உங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். முதல்ல மன ரீதியான குழப்பங்கள் அப்படின்றது இந்த தமிழ் வருடத்துல இருக்காது. ராகு பகவான் உங்களுடைய சந்திரன் மீது பயணிச்ச காரணத்தினால எல்லா இடத்துலையும் சண்டை சச்சரவுகள், எந்த இடத்துக்கு போனாலும் தடைகள், அடுத்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள், எதிரிகளின் தொந்தரவுகள், திருஷ்டி தோஷங்கள் இப்படின்னு அடுக்கடுக்காக நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு தன்னை சுத்தி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது கும்பராசி என்பர்கள்னால தான் இருக்கும். அப்படியே கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டாத ஒரு பரம்பரையாக தான் இந்த கும்பராசி என்பர்கள் இருந்திருப்பாங்க. ஏன்னா கும்பம் கலசம் அப்படின்னு சொன்னாலே உள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த கும்பராசி என்பர்கள் மன தைரியம், மன உறுதி அப்படின்றது 200 மடங்காக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருந்திருப்பாங்க. யாரா வேணாலும் வந்து பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு, 7.5 சனியாவது 8.5 சனியாவது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு மன தைரியம் அப்படின்றது சில இடத்துல இருந்திருக்கும். சில கும்பராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சாலும் என்ன அடித்தாலும் நாங்கள் தாங்குவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த அடிக்கிற அடியையும் தாங்கிக்கிட்டு, வலிக்கிற வலியையும் தாங்கிக்கிட்டு, மனவேதனையும் தாங்கிக்கிட்டு ஒரு நடைப்பிணமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பை வாய்ந்தவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள். இவர்களுக்கு இந்த தமிழ் வருடம் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50% அப்படின்றது ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இவர்களினுடைய 6ஆம் இடத்துல குரு உச்சம் பெறாரு, 7ஆம் இடத்துல குரு அதிசார
விசாரம் அடைகிறாரு. இந்த 6ஆம் இடத்துல வரக்கூடிய உச்சம் பெறக்கூடிய இந்த குரு பகவான் வீடு தேடி கடன்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்க போறீங்க அப்படின்னா ஏன் நம்ம வண்டியை லோன்ல போடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த கடன்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அந்த கடன்கள்னால நீங்க தேவையில்லாத ஒரு துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா 7.5 சனியில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த பாத சனியாக இருக்கும்போது தான் நம்ம ரொம்ப அசால்ட்டா இருப்போம். சனி பகவான் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு, நம்ம ரொம்ப ரிலாக்ஸா இருந்தா போறோம் அப்படின்னு இருப்போம். ஆனா அந்த பாத சனி போகிற போக்குல போட்டு விட்டு போயிடும். அந்த அளவுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அந்த ஒரு 2.5 வருடம் ஒரு இழப்புகளையே சந்திச்சிட்டு இருப்பீங்க. ஆனா நீங்க என்னமோ ரொம்ப ஸ்டேட்டஸா வாழ்றீங்க அப்படின்னு நினைச்சு வெளி தோற்றத்துக்கு அப்படி இருக்கும். ஆனா நிறைய இழப்புகள், நிறைய அவமானங்கள், உங்களுக்கு அறியாமலேயே கடன்கள் உங்களை உறிஞ்சு கொண்டு இருக்கும். இந்த மாதிரியான சில பாதிப்புகள்லாம் இருக்கும். அதனால கடன் வாங்குறத மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்க. சனி பகவான் நம்மளுக்கு டைரக்டா செயல்படாம இந்த மாதிரியான ஒரு கிரகங்கள் மூலமாக குரு பகவான், கேது பகவான், ராகு பகவான் இவங்க மூலமாக அவர் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் இருந்து செயல்படக்கூடிய ஒரு இடம் பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்துல இருந்து செயல்படுறாரு. அப்போ குடும்பத்துல இருக்கிறவங்களுக்காக நீங்க கடன் வாங்குறது, உங்களுடைய குழந்தைகள் நன்றாக படிக்க வேணும் அப்படின்றதுக்காக ஒரு எஜுகேஷன் லோன் போட்டு நானே அதை கட்டுறேன் அப்படின்றது பண்றது. அந்த எஜுகேஷன் லோனு உங்க குழந்தைகள் முழுமையாக அனுபவிச்சுட்டு அவங்க லைஃப் வந்தோடனே அவங்க நான் என் லைஃப் இருக்கு, எனக்கு இருக்கு, அதனால என்னால் கட்ட முடியாது, நீங்களே கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த எஜுகேஷன் லோன் கூட உங்களை பார்த்து திரும்பி நிற்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம்லாம் இருக்கு. அதனால கடன் அப்படின்னு போயிட்டீங்கன்னா அளவுக்கு மீறி போகாதீங்க. உங்களுடைய வருமானத்திற்கு ஒரு 20% வரைக்கும் வச்சுக்கோங்க. 20% வரைக்கும் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே போனீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டேஞ்சர் சோனை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த தமிழ் வருடம் வேலை வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணம். நிறைய தொழில் வளர்ச்சிகளையும் கொடுக்கும். உணவு சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். விவசாயம் சார்ந்த தொழிலெல்லாம் நிறைய வளர்ச்சிகள், உங்களுடைய பயிர்களுக்கு, உங்களுடைய நிலங்களுக்கு உண்டான ஒரு மதிப்பு, ஒரு அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய ஒரு வேலை வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி அதற்குண்டான விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.